வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. திரைத்துறையின் மாபெரும் இமயம் சரிந்தது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இரங்கல். வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதன்கிழமை அதிகாலையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். அன்னாரின் மறைவுக்கு மாயிகா தேச தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இரங்கல் தெரிவித்தார். பாரதி ராஜாவின் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இவ்வேளையில் அன்னாரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். சில காலமாக வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபடியே தீவிர சிகிச்சை பெற்று வந்த இயக்குநர் புதன்கிழமை காலமானார். வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த பாரதி ராஜா சிகிச்சை பலனின்றி தனது 84வது வயதில் அதிகாலை காலமானார். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இவரது மகன் மனோஜ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த துயரத்தில் இருந்து மீளாத நிலையில் பாரதி ராஜாவின் இந்த மறைவு அவரது குடும்பத்தினரையும் ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது எதிர்பாராதது என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதிலேயே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி சுமார் 45 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவின் முகவரியை மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. திரையரங்குகளில் இதுவரை இருந்த செட்டிங் கலாச்சாரத்தை உடைத்து கேமராவை கிராமத்து மண்ணிற்கு எடுத்து சென்ற புரட்சியாளர் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா என தமிழ் சினிமாவின் மைல்கற்களாக கருதப்படும் எண்ணற்ற காவியங்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் கலை சேவையை பாராட்டி மத்திய அரசின் நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இது மட்டுமின்றி பல தேசிய மற்றும் மாநில விருதுகளையும் வென்று சாதனை படைத்தவர் இவர். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேலும் அவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.